எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அண்ணாமலையாரை போற்றி, அருள்தரும் உமையாலே போற்றி, தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியின் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகளை பார்ப்போம், ராசி பலன்களையும் பார்ப்போம். ஏப்ரல் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 13/4/2025 உத்தராயணம் ஸ்ரீ குரோதி வருடம் பங்குனி மாதம் 30ஆம் நாள். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. மாலை நல்ல நேரம் 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் 10:30 முதல் 11:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 1:10 முதல் 2:10 வரை. அன்றைய நாளுக்கான ராகு காலம் 4:30 முதல் 6 வரை. குளிகை 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் 12 முதல் 1:10 வரை. இன்றைய திதி பிரதமை திதி. இன்றைய யோகம் அர்ஷனம். இன்றைய கரணம் பாலவ கரணம். இன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம், சந்திராசன் நட்சத்திரம், பூரட்டாதி. இன்றைய நாளுக்கான விஷயங்களை பார்ப்போம். அதாவது இன்னைக்கு அண்ணாமலையாரை பற்றி சொல்லணும். அந்த அண்ணாமலையாரோட பெருமைகளை சொல்லிக்கிட்டே இருக்கலாம், செய்து கொண்டே இருக்கலான்றதை விட நம் மனது வைத்து அவரை இறங்கி, அவர் நாயனுக்கும் அந்த மாதிரி ரொம்ப கடைநிலையா இருந்தாலுமே கை கொடுத்து காக்கக்கூடிய வள்ளல். அந்த வள்ளல் பெருமாள்கிட்ட போய் இது வேணும் அது வேணும்னு கேட்கறதே தேவையில்லை. நம்ம போயிட்டு வந்தோம்னாவே அந்தந்த நாளுக்கான பலன்கள் உண்டு. ராகு கேது தோஷம் உள்ள அனைவருமே ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரத்தில் கிரிவலத்தை தொடங்கி முடித்து அண்ணாமலையாரோட அருள் பெற்று வந்தால் புத்திர தோஷம் அல்லது திருமண தோஷம் உள்ளவர்களுக்கு விரைவில் திருமண நிவர்த்தி கிடைக்கும். இது கண்கண்ட விஷயம். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமைகளில் கிரிவலம் வரவங்களுக்கு கடன் தீரும். வெள்ளிக்கிழமையில வலம் வரவங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். இப்போ நேற்றைய முந்தின பௌர்ணமியில ஒரு நாளுக்கும் ஒரு பலன்கள் உண்டு. அதனால ஆலயம் செல்வது முக்கியமல்ல, மனித குல ஒழுக்கம் முக்கியம். அதை கடைபிடித்து நீங்க இறைவனை தொட்டாமடம் தொட முடியும், இல்லை தொட முடியாது. அதனால இறை வழிபாடை எளிமையாகவோ இல்லை ஒரு துச்சமாகவோ நினைக்காம இருந்து வழிபாடு செய்வீர்களானால் மிகுந்த நலம் அடையலாம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், மீனத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், ராகு, சனி. இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, இன்று தங்களுக்கு கிரக நிலவரங்கள் சாதகமாக இருந்த போதிலும் சில தொல்லை தொந்தரவுகள் கிடைக்கின்ற அமைப்புகள் இருக்கிறது. சற்று கவனம் எச்சரிக்கையுடன் இருந்தால் அதிலிருந்து விடுபடலாம். ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் மிகுந்த அற்புதமான ஒரு நாள். கனிவு, பாராட்டு, பரிசு பெற்று மகிழ்வீர்கள். மேலதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார்கள். உங்களுக்கான பணியை எளிமைப்படுத்தி சிறப்புடன் செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கின்றது. மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் மிகுந்த ஒரு பொருளாதார செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. பொருளாதார பிரச்சனை அப்படின்னும் போது நம்முடைய உறவினர்கள் அல்லது தொழில் சார்ந்த அமைப்புகள் உள்ளவர்களால் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. கவனம்.
கடகராசி என்பவர்களே, கடகத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் மிகுந்த ஒரு பணியை செய்து பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு மேன்மை பொருந்திய ஒரு நல்ல நாள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் நீங்க உங்களோட முயற்சியெல்லாம் தடைப்பட்டு கொண்டே இருந்த அமைப்பு 2 நாட்கள் இருந்தது. அந்த அமைப்புகள் மாறி இந்த மிகுந்த ஒரு தெளிவான பாதை உங்கள் கண்ணுக்கு புலப்படும். சகோதர வழியிலும் சரி, வேலை வழியிலும் சரி, தனியாக தொழில் தொடங்கி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு உங்களுக்கு. கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டும் இந்த நாள் மிகுந்த ஒரு யோகமுள்ள ஒரு அமைப்பு. லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில், அப்படி ஒரு 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 சூப்பரான ஒரு அமைப்பு. நீங்கள் செய்கின்ற முயற்சி வெற்றியை நோக்கி பயணம் செய்யும், மேன்மையும் அடையும். அதுபோல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாளுக்கு உண்டு. துலாம் ராசி அன்பர்களே, துலாத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் ஒரு நல்ல நாள் தான். ஆனா சந்திரன் ராசிக்குள் பயணம் செய்வதால் கன்னியிலிருந்து சந்திரன் துலாத்துக்கு வரும்போது என்னன்னா, நீங்க அந்த மனது ஒரு சிறு சஞ்சலங்கள், ஒரு குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. நிதானம் தேவை. போட்டிகளில் பங்கேற்று அதனால ஒரு சங்கடங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதனால சற்று கவனம், எச்சரிக்கை. வண்டி வாகனம் கவனம். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் மிகுந்த ஒரு பாக்கியம் மிகுந்த ஒரு நல்ல நாள். வெற்றிகள் குவிக்கக்கூடிய அமைப்பு, சிறந்த உடல் நலம், தேக நலம், குடும்ப நலம், இதை குறித்த எண்ணங்கள், அருமையானது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. தனுசு ராசி அன்பர்களே, தனுசையை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையும் கவனமுடன் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்கள் வார்த்தை, உங்கள் செயல் சிறப்பை தருகின்ற அமைப்பு இன்று இல்லை. ஏதேனும் சில உணவினால் உடல் கோளாறு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவனம் தேவை. மகர ராசி என்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டில் எல்லோரும் கிடைக்கப்பட்டது, எல்லாவற்றையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய அமைப்பில் தான் இருக்கிறீர்கள். அதனால் பரிசும் பாராட்டும் கிடைக்க பெறுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் மிகுந்த ஒரு கடுமையான ஒரு பணியை செய்து அதன் மூலம் சிக்கல்களிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு நல்ல நாள். இந்த நாளை கவனமாக கையாண்டீர்களானால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மீன ராசி என்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டில் உங்களுக்கு ஏற்கனவே 2.5 ஆண்டுகள் இருந்த செலவினங்கள் குறைந்து தொழில் முடக்கங்களிலிருந்து விடுபட்டு புதிய தொழிலையோ அல்லது செய்து கொண்டிருக்கிற தொழிலை விரிவுபடுத்தி செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. உண்டு இல்லை, வெற்றியே உண்டு. வெற்றியே உங்களுக்கு தேடி வரும். நீங்க எதிர்பார்க்காததெல்லாம் நடக்கும். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.